அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய விஷயங்களை பார்த்துட்டு வரோங்க. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடியது, நமக்கு எப்பயுமே ஒரு அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி வாயு தொந்தரவும் அஜீரண கோளாறும் ஏற்படுறதுக்கு உணவில் நம்ம செய்யக்கூடிய, உண்ணும்போது செய்யக்கூடிய ஒரு 5 தவறுகள்லாம் என்ன, அந்த மாதிரி அஜீரணம் ஏற்படும் பொழுது என்ன மாதிரியான உணவுப் பொருட்களை வச்சு அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம உண்ணும்போது என்னென்னலாம் தவறு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அந்த சாப்பிட்ற அவசரத்தில் உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே நிறைய பேத்துக்கிட்டே இல்லை. ஸோ அவசரமாக நின்றுக்கிட்டே சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவசரமாக நம்ம சாப்பிடும் பொழுது அந்த உணவு சரியாக செரிமானிக்கப்படாது. இப்போ நம்ம வீட்டிலலாம் பெரியவங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, சாப்பாடை தட்டில் போட்ட உடனே ஒரு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. இது எதுக்காக பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ப்ரே பண்ணும் பொழுது நம்மள அறியாமல் ஒரு ஆழ்ந்த சுவாசம் உள்ள வாங்குவோம். ஸோ ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு தான் நம்ம ப்ரே பண்ணவே செய்வோம். ஸோ அப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டீப் பிரெத் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய செரிமானம் சீராக இருக்கும். ஸோ அவசரமாக நின்றுட்டு சாப்பிடாம உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல ஒரு ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா இந்த மாதிரி அஜீரண கோளாறுகள் ஏற்படாது. 2வது விஷயம், சாப்பிடும் பொழுது மென்று சாப்பிட்றோமா, சாப்பிட்றதே ஒரு 2-3 மினிட்ஸ், ஆட்டோ வந்துடுச்சு, பஸ் வந்துடுச்சு, கிளம்பணும், டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக சாப்பிடும் பொழுது மெல்லாமல் சாப்பிட்றோம். ஸோ நல்லா நம்ம மென்று உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும் பொழுது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய 30-50% டைஜஷன் வாயிலேயே நடந்துடும். அந்த உணவு வாயில சமைக்கப்பட்ட பிறகுதான் வயிற்றுல போய் அது செரிமானத்துக்குள்ளேயே உட்படும். அப்படி இல்லாம நம்ம வேகமாக விழுங்கும் பொழுது என்னென்ன நொதிகள் மூலமா உமிழ்நீர்ல கலந்து உணவு செரிமானிக்கப்படணுமோ அதெல்லாம் செரிமானிக்கப்படாம அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ரிப்பீட்டடா கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கு, சாப்பிட்டா எது கழிச்சுக்கிட்டே இருக்குது, ஜீரணம் ஆகாத மாதிரி வயிற்றுலேயே நிற்கிற மாதிரி இருக்குது, வயிறு தும்முனே இருக்குது, அடிக்கடி கேஸ் ட்ரபிள்னால உடம்பு கை கால் வலிக்குதுன்னு சொல்கிறோமோ, நம்ம கண்டிப்பாக நல்லா மென்று சாப்பிட்டோனாலே பாதி பிரச்சனை சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு நடுவில் தண்ணி குடிக்கிறது. நிறைய பேர் பார்த்துருக்கேன் நான். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வா சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க, ஒரு வா சாப்பிடுவாங்க, தண்ணி குடிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தன்மை கெட்டு போயிடும். அப்போ அமிலத்தன்மை இல்லைன்னா உணவு சரியாக செரிமானிக்கப்படாது. அப்போது எனக்கு தெரிஞ்சு என்னோட தாத்தாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்க மாட்டாங்க, சாப்பிட்டு 1/2 மணி நேரம் வரைக்கும் தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும், சாப்பிட்டு 1/2 அன் ஹவர் கழித்து தண்ணி குடிக்கிறதும், இந்த 2 ஹேபிட்டும் நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம சீக்கிரமாக நமக்கு இந்த செரிமான கோளாறுகள்ல இருந்து நம்மளால் விடுபட முடியும். ஸோ உணவுக்கு நடுவில் தண்ணி குடிச்சிங்கன்னா உணவுனோட அமிலத்தன்மை கெட்டு போய் அஜீரண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம சாப்பிட்றது எப்படிங்க சாப்பிட்றோம்? டிவி பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம், மொபைல் பார்த்துக்கிட்டு சாப்பிட்றோம், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், யூடியூப், இதில் தான் நம்ம சாப்பாட்டோட கவனம் இருக்கே ஒழிய நம்ம சாப்பிட்ற உணவு என்ன மாதிரி நம்ம உணவு சாப்பிட்றோம், நல்ல குழம்பு ஊற்றி சாப்பிட்றோமா, இல்லை நம்ம நல்ல ரசம் போட்டு சாப்பிட்றோமா, இல்லை என்ன உணவு சாப்பிட்றோன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுதும் நமக்கு செரிமான கோளாறுகள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சாப்பிட்றது நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். சாப்பிடும் பொழுது ஒரு வா போடுவாங்க, அது மென்னுட்டு இருக்கும் பொழுதே அடுத்த வா போடுவாங்க. அப்படி கேப்பே இல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாலும் செரிமான கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு வாய் உணவு உள்ளே போட்ட பிறகு நல்லா மென்று விழுங்கிட்டு அடுத்த வாய் உணவை நம்ம சாப்பிடணும். அந்த மாதிரி பொறுமையாக ஒரு சின்ன பாஸ் கொடுத்து ஒவ்வொரு வாய் உணவுக்கும் நம்ம சாப்பிடும் பொழுதும் இந்த அஜீரண கோளாறு சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவில் இதை செஞ்சு சாப்பிட்டு சரி பண்ணலாமா, அதை சாப்பிட்டு சரி பண்ணலாமா, இந்த மாதிரி கேஸ்ட்ரிக் பிரச்சனை எனக்கு தொடர்ந்து இருக்குது, நான் தொடர்ச்சியாக டெய்லி காலைல வெறும் வயிற்றில் மாத்திரை சாப்பிட்றேன் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த 5 தவறுகள் செய்யறீங்க அப்படின்னு சொன்னால், சின்ன விஷயம் தானே,
டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, சாப்பிட்றதுக்கு நடுவில் தண்ணி குடிக்கக்கூடாது, பொறுமையாக சாப்பிடுங்க, நின்னுட்டு சாப்பிடாதீங்க, உட்காந்து சாப்பிடுங்க, ஆழ்ந்த சுவாசம் எடுத்துட்டு சாப்பிடுங்க. இந்த சின்ன சின்ன தவறுகளை நம்ம சீர்படுத்திக்கிட்டே வந்தோம்னாலே படிப்படியாக மாத்திரைகள் இல்லாமலே நம்மளால இந்த அஜீரண கோளாறை சரி பண்ண முடியும். அப்படி ஒருவேளை அஜீரண கோளாறு தொடர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறவங்க உணவில் தூதுவேலை பொடி நீங்கள் வந்து சேர்த்து சாப்பிட்டு பழகினீங்கனாலும் இந்த அஜீரண கோளாறு சரியாகும். கண்டங்கத்திரி வந்து நம்ம இலைகளை வந்து கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் வயிற்று சம்பந்தமான கோளாறுகள் சரியாகும். சுண்டை வற்றல உணவில் சேர்த்துக்கிட்டோம்னாலும் நமக்கு வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரீன் டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அஜீரண கோளாறு சரியாகும். பூண்டு வந்து உணவில் நிறைய சேர்த்திக்கும் பொழுதும் அஜீரண கோளாறுகள் சரியாக வாய்ப்பு இருக்குது. பழங்களில் வந்து ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம் இதெல்லாம் சேர்த்திக்கும் பொழுது குடல் சார்ந்த இஷ்யூஸ் சரியாயிட்டு அது தொடர்ந்து வந்து இந்த அஜீரண கோளாறு நிரந்தரமாக சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன குறிப்புகளை பயன்படுத்திட்டு செய்யக்கூடிய இந்த 5 தவறுகளையும் சீர்படுத்தினோம் அப்படின்னாலே நிரந்தரமாக ஆன்டாசிட் மாத்திரைகள் மாதிரி இல்லாமல் நம்மளால் அஜீரண கோளாறை சமாளிக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.